பிக் பாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் விஷால் அன்ஷிதாவை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு விருது வச்சிருக்கிறதாவும், அந்த நேரத்தில் விஜய் விஷாலோட அப்பா அன்ஷிதாவுக்கு சர்ப்ரைஸாக ஒரு பாக்ஸில் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருதாகவும் தகவல் ஒன்று வெளியே வந்திருக்குது. அதோட விவரத்தை வந்து வெளியில் பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி சீரியல் மூலமாக நடிச்சு ஃபேமஸான விஜய் விஷாலுக்கு அதுக்கப்புறம் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். இந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் பயன்படுத்திக்கிட்டாரு. அது மூலயமா பல வாய்ப்புகள் இப்போ வந்துட்டு இருக்கு. சொல்லப்போனால் ஒரு ஆல்பம் சாங்கில் ஹீரோவாக எழுதின வாய்ப்பும் விஜய் விஷாலுக்கு கிடச்சிருக்குது. அப்படிப்பட்ட விஜய் விஷால் பிக் பாஸில் இருக்கும்போது விஷால் தர்ஷிகா, விஷால் அன்ஷிதான்னு சொல்லி பலவிதமான விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட விமர்சனம் எல்லாத்துக்கும் வெளில வந்துக்கூடிய விஜய் விஷால் அவரோட ஸ்டைலில் பதிலடி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த நிலையில் விஜய் விஷால் வீட்டுக்குள்ளே போகும்போது, அதாவது பிக் பாஸ் வீட்டில் போகும்போது அவங்க அப்பா கிட்ட சரியாக பேசாமல் தான் இருந்தார். ஃப்ரீ ஸ்டார்ஸில் அவங்க அப்பா உள்ளே வரும்போது தான் அவங்க 2 பேருக்குள்ள இந்த மனக்கசப்பு வந்து தீர்ந்து இப்போ விஜய் விஷாலும் அவங்க அப்பாவும் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில் இப்போ பிக் பாஸ் முடிஞ்சு அவர் வீட்டுக்கு போயிருக்கக்கூடிய விஜய் விஷால், சத்யா, ஜெஃப்ரி, அருண் பிரசாத், இன்னொரு பக்கம் அன்ஷிதா, இவங்க எல்லாரையும் ஒரு வீட்டுக்கு விருந்தை கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் தான் அப்பா அம்மா கையெல்லாம் சமைச்சு போட சொல்லி சாப்பிட சொல்லி 1 டே ஃபுல்லாக ஃபன் பண்ணியிருக்காங்களாம். அதில் குறிப்பாக அன்ஷிதாவை விஜய் விஷால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான். அதுலேயும் இவங்க 2 பேரை பற்றி பல விமர்சனம் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த எல்லா விமர்சனங்களுக்கும் பின்வாங்காமல் பதிலடி கொடுத்து, நாங்கள் அப்படிப்பட்டவங்க கிடையாது, நானும் விஜய் விஷால் நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கிற மாதிரி அவங்க 2 பேருமே ஸ்டெடியாக நின்ன விஷயத்தில் விஷாலோட அப்பா அம்மா 2 பேருமே அன்ஷிதா மேலே நல்ல மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதை விட பர்சனலாக விஜய் விஷாலோட அப்பா அன்ஷிதாவுக்கு அவர் கையில் ஒரு கிஃப்ட் ஒன்று ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வீட்டுக்கு விருந்து சாப்பாடு சாப்பிட வந்திருக்கும் போது அன்ஷிதாவுக்கு விஜய் விஷால் அப்பா தான் கையில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், அதை திறந்து பார்த்துட்டு அன்ஷிதா ரொம்பவே எமோஷனலாக ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பல செய்திகள் வெளியே வந்திருக்குது. உண்மையாகவே அன்ஷிதா விஷால் இவங்க 2 பேருமே லாங் டேர்முக்கு ஒரு மிகப்பெரிய நண்பர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ ரீசெண்டாக சிவகார்த்திகேயன் அவர்களோட 25வது திரைப்படமாக இருக்கக்கூடிய பராசக்தி திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ இந்த பேரில் தான் ஒரு பஞ்சாயத்து வந்திருக்குது. அதாவது விஜய் ஆண்டனி அவரோட 25வது திரைப்படத்துக்கும் சக்தி திருமகன் தமிழில் பெயர் வைக்கப்பட்டாலும் தெலுங்கில் இந்த படத்துக்கு பராசக்தின்னு பெயர் வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழில் சிவகார்த்திகேயன் அவரோட 25வது திரைப்படத்துக்கு சுதகங்கராயோடைய இந்த திரைப்படத்துக்கு பராசக்தின்னு பேர் வச்சுருக்காங்க. இதனால ரசிகர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. 2 படங்களில் எந்த படக்குழு அவங்க படத்தோட பெயரை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய போட்டி ஏற்பட்டிருக்கு. கட்டாயம் சிவகார்த்திகேயன் அவர்களோட திரைப்படத்தோட பெயரை பராசக்தி படத்தில் வந்து மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நிலையாக இருக்காங்களாம். ஏன்னா காக்கி சட்டை, எதிர்நீச்சல், மாவீரன், வேலைக்காரன், இன்னொரு பக்கம் அமரன்னு சொல்லி பழைய படங்களோட பெயரை மாற்றின புது படங்கள் எல்லாத்துக்குமே சிவகார்த்திகேயன் அவரோட படம் வந்து வெற்றி பெற்றிருக்கு. அந்த வருஷத்தில் பராசக்தி திரைப்படமும் சென்டிமெண்ட்டாக ஹிட் ஆகும். அதனால் அவங்க வந்து பெயரை மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உறுதியாக இருக்காங்களாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.